அன்றைக்கி மாதா ஒரு ரெண்டம்மாவோட மேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணோடனே உள்ளே போயிட்டேன். பாதி தூரம் போன பிறகு தான் கன் வாங்க அப்படின்னு கரீனாக்காரன் சொல்கிறான். மேட்ச்சில் வேறு சிராஜ் அப்படின்னு கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் கனெக்ட் ஆகியிருந்தார். சிராஜெலாம் இப்போ விளையாடுறாரு. அப்படியே மேலே போய் உக்காந்து அடிப்பான். அவன் ஒருத்தன் ஃப்ரெண்டு உக்காருவான். அவங்க உக்காந்துருந்தா அவன் டீம்மேட் வந்து என்னை போட்டுருவான். சரி அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறான், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு நானும் இருக்கேன். அவன் பக்கத்தில் போகிறான் பாருங்கள், வந்து உக்காந்து எந்திரிப்பான். அது என்கிட்ட மட்டும்தான். அப்புறமா போயிட்டு என் டீம்மேட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடான். அவன் இவனை போட்டு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிடும். அப்புறம் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க, பூரா கதையும் இருக்கிறேன். அப்படியே இந்த வாட்டி தாம்சன் MP5 எடுத்துன்னு இங்கே போய் உக்காந்து ஸ்கோப் போட்டுனுப்பேன். அங்கே வந்து எடுக்கே விடுவான். யாரான்னு பார்த்துட்டு சரி அப்படின்னு என் டீம்மேட் கிட்ட பார்த்தாக்கா ஒரு முக்கிய எடுத்துருவான். சரி நாம் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போனோம். பார்த்தா எல்லாருமே முந்திக்கின்னு போயிட்டாங்க. சரி கீழே ஏதோ கிரே கலரில் இருந்துச்சு. சரி குதிச்சான்னு குதிக்கணும். எதுவுமே இல்லை, அது சும்மா அப்படியே ஏறி போய் அங்கே ஒருத்தன் ஓடுவான். அவனுக்கு ஒரு சரி டேமேஜ் கொடுப்போம். மேலே போனால் நம்மள போட்டுருவானுங்க அப்படின்ட்டு இந்தாட்டம் வந்து அவனை இந்தாட்டம் வந்து பார்ப்பேன். அவன் இருப்பான். அவள் தான் நாக்கு. அவட மேலே ஏறி கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடக்கி மேட்ச் விக்ட்ரி பண்ணிட்டு குற மாதிரி கீழே தவி குதிச்சிட்டான். பார்த்தாக்கா இந்த ரவுண்டு எல்லாருமே பக்கத்துலேயே இருக்கிறாங்க. எல்லோரும் மண்டை மேலேயும் ஓடுற கால்நடை சிம்பல் வருது. எனக்கு என்னமே புரியல. சரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா அவங்கெல்லாம் எகிரி குச்சி இந்தாட்டம் வரானுங்க. சரி அப்படின்னு நம்மளும் ஏறி அப்படியே போகிறோம். அப்படியே நம்பர் 1 கிட்ட போய் உக்காந்துட்டோம். பார்த்தா அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். அவனே 2 நாக்கு போட்டான். சரி நம்மளுக்கு எதுக்கு வந்துச்சில்ல ஓசிக்கல அப்படின்னு ஓசிக்கில் ஒன்று எடுத்தான். அப்புறமா இங்கே ஒருத்தன் உக்காந்துருப்பான். அவன்கிட்ட ஏன் உக்காந்து எந்திரிக்கிறேன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இது வாங்கியிருப்பான். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, நான் இந்தாட்டு போவேன். அந்த அண்டாத்து போன மாதிரி இருப்பான். சரி இந்தாட்டு பார்த்தாக்கா இருக்க மாட்டான். அப்புறமா இந்தாட்டு ஓடி போயிட்டு செத்துட்ருப்பான். அவள் தான் டாட்டா பாய்.